புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 24 தொடக்கம் 30. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுக்களாய் கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். சிந்தனை. இந்த உவமையிலே நல்ல விதைகள் விதைக்கப்பட்டன என்பது தெளிவாக கூறப்படுகின்றது. அதாவது தூய்மையான நற்செய்தி நல்ல நிலங்களாகிய வளமான மனங்களிலே விதைக்கப்படுகின்றன. எந்த சூழலிலும் போதிப்பவர் உண்மையிலே சிறப்பாக போதிக்கின்றார். அவருடைய போதனைகள் பலரால் கேட்கப்பட்டு அவர்களின் நல்ல உள்ளங்களில் ஊன்றப்படுகின்றன. ஆனால் உடனே அந்த நல்ல உள்ளங்களில் ஊன்றப்பெற்றவர்கள் தங்கள் உள்ளங்களை காத்து கொள்ள வேண்டிய கடமையில் இருந்து தவறிவிடுகின்றார்கள் என்று உவமை குறிப்பிடுகின்றது. அதனால் எதிரி அங்கே வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்து விடுகிறான். அதாவது தீயவன் இறைவார்த்தையை கேட்டவர்களின் உள்ளத்திலே பொய்களை விதைத்துவிட அந்த பொய்கள் அவர்களின் உள்ளங்களிலே வேரூன்றத் தொடங்குகின்றன. இன்றைய உலகத்தை இந்த உவமை தெளிவாக விளக்குகின்றது. முதலாவதாக, இறைவார்த்தையை கேட்டு சாதகமாக பதிலளித்த பல கிறிஸ்தவர்களின் உள்ளங்கள் தீயவனால் விதைக்கப்பட்ட சந்தேகங்கள், குழப்பங்கள் மற்றும் பொய்களுடன் போராடுகின்ற உண்மையை இந்த உவமை விளக்குகின்றது. இந்த உவமை தனி மனித உள்ளத்தை மட்டுமல்ல, இந்த முழு உலகத்தையும், ஏன் திரு அவையையும் கூட விளக்குகின்றது. சமூகங்களுக்குள்ளேயும் திரு அவைக்குள்ளேயும் பல பிரிவினைகள் இருக்கின்றன. அங்கே போட்டியிடும் குரல்கள் ஒலிக்கின்றன. நல்ல நிலங்களை போன்ற மனங்களை கொண்டவர்கள் மத்தியில் கடவுளிடம் இருந்து வந்த உள்ளங்களவை தீயவனின் நுணுக்கமான ஏமாற்றுக்களில் இருந்து வந்தவை எவை என்பதை வேறுபடுத்துவது மிகவும் கடினமானது. இந்த உவமையிலே சொல்லப்படுகின்ற களை கொக்குள் என அழைக்கப்படுகின்றது. இந்த களையை ஆரம்பத்தில் கோதுமையில் இருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது. கோதுமை கதிர்விடும் போதுதான் அதை வேறுபடுத்தி பார்க்க முடியும். வளமான மனங்களை கொண்ட நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களிலே தீயவன் பொய்களை விதைத்து விடுகிறான். தொடக்கத்தில் அவை மிகவும் நுணுக்கமாக விதைக்கப்படுகின்றன. இந்த நுணுக்கமான பொய்களை எங்களால் இலகுவாக கண்டுபிடித்து விட முடியாது. அவை இலகுவாக எம்மை குழப்பி விடுகின்றன. இந்த தீயவன் பெரிய வெளிப்படையான பொய்களை சொல்லி நம்பிக்கையாளர்களை தவறாக வழிநடத்துவதில் அரிதாகவே வெற்றி காண்கிறான். மாறாக சிறிய பொய்கள் மூலமாகவே அவன் ஏமாற்றுகிறான். அந்த சிறிய பொய்களை தொடக்கத்தில்
இனம் கண்டு கொள்வது மிகவும் கடினமானது. இதன் பயனாக இறைவார்த்தை கனி கொடுக்கும் வரை தீயவனின் பொய் புரிந்து கொள்ளப்படுவதில்லை. அதன் விளைவு எப்படி இருக்குமென்றால் பிரிவினைகள், குழப்பங்கள், பிளவுகள் போன்றன எமது உள்ளங்களிலும் திரு அவையிலும் உலகத்திலும் ஏற்படும். இதற்கு தீர்வுதான் என்ன? விழிப்பாய் இருப்பதுதான் ஒரே வழி. கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாங்கள் எமது உள்ளங்கள் எவற்றை உள்வாங்குகின்றன என்பது மட்டில் அதீத விழிப்பாய் இருக்க வேண்டும். தொடக்கத்தில் நல்லாக தோன்றுவதால் மட்டும் அது நல்லதாகிவிடாது. இதனை தெளிவாக அடையாளம் கண்டு கொள்வதற்காகத்தான் திருவிவிலியம், திரு அவையின் ஆசிரியம், புனிதர்களின் படிப்பினைகள் எமக்கு தரப்பட்டுள்ளன. எனவே எமது உள்ளங்கள் உள்வாங்குகின்ற அனைத்தையும் திருவிவிலியம், திரு அவையின் ஆசிரியம், புனிதர்களின் படிப்பினைகளின் ஒளியில் ஆய்வு செய்ய வேண்டும். அங்கே பிரிவினைகளை கண்டால் அங்கே ஏதோ ஒரு நுட்பமான தவறு நிகழ்ந்திருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். எனவே விழிப்பாய் இருப்பது மிகவும் அவசியம். அப்போது நல்ல இறைவார்த்தைகளை நாம் உள்வாங்குவோம், அதனை நாமும் விதைப்போம். செபம். ஆண்டவரே, எமது வாழ்வு நிறையவே நற்கனிகள் கொடுக்க பண்ணியருளும். ஆமென்.